திரைப்பட இயக்குனர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் துணைத் தலைவர் அரவிந்தராஜ் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் டைகர் வெங்கட் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரை நட்சத்திரங்கள் மரியாதைக்குரிய சோனியா அவர்களும் மரியாதைக்குரிய விஜயகுமார், வனிதா விஜயகுமார் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு திரைத்துறையினர் நலவாரிய உறுப்பினர் மதிப்புக்குரிய மங்கை ஐராஜன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தர பாண்டியன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பிலிம் சேம்பர் செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய விஜயமுரளி சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகள் மரியாதைக்குரிய பழனிக்குமார் அவர்களையும், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஓய்வு பெற்ற அதிகாரி அவர்களையும், காவல்துறை ஆய்வாளர் ஜோலார்பாட்டிலிருந்து வருகின்ற ரத்னகுமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றொரு சிறப்பு விருந்தினர் இந்த படத்தின் பற்றிய அனைத்து வேலைகளையும் கூற இருக்கும் ஊடகவியலாளர் கிரைம் செல்வராஜ் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். படத்தின் ஒளிப்பதிவாளர் இளங்கோவன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். படத்தின் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் நாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நடிகர் பிர்லா போஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பின்னணி பாடகி லட்சுமி ஜெய் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரை நட்சத்திரம் ஆலியா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சீனியர் ஜேர்னலிஸ்ட் ராமன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வனிதா விஜயகுமார் அவர்களுக்கு இயக்குனர் மரியாதை செய்கிறார்கள். இயக்குனர் அரவிந்தராஜ் சார் அவர்களுக்கு, அடுத்து மங்கை ஹரிராஜன் சார் அவர்களுக்கு, அடுத்து சவுந்தரம் பாண்டியன் சார் அவர்களுக்கு, அடுத்து விஜயமுரளி சார் அவர்களுக்கு, கவிஞர் சொர்க்கு அவர்களுக்கு, கிரைம் செல்வராஜ் சார் அவர்களுக்கு, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மரியாதைக்குரிய பழனிக்குமார் அவர்களுக்கு, காவல்துறை அதிகாரி மரியாதைக்குரிய ரத்னகுமார் அவர்களுக்கு, திரு ராமன் சார் அவர்களுக்கு, இந்த தண்டுபாளையம் படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்கள் தற்பொழுது உரையாற்றுவார். கோயம்புத்தூர் தான் அப்பா அம்மா எல்லாம். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பெங்களூரு, படித்ததெல்லாம் பெங்களூரு. அதனால எனக்கு சுத்தமாக அந்த மாதிரி தமிழ், பியூர் தமிழ் என்னால் பேச தெரியாது. ரெகுலராக வீட்டில் என்ன பேசுகிறோமோ அந்த மாதிரி தமிழ் தான் நான் பேசுவேன். தயவுசெய்து ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் எல்லாரும் மன்னிச்சுக்கணும். இப்போ ஒரு கிரீடம் கவுன், அது தங்கத்தில் தான் செய்கிறது. ஆனால் அதுக்கு வெறும் தங்கத்தில் செஞ்சால் அதுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை.
அதுக்கு ஒரு டைமண்ட் வேணும். அது எத்தனை டைமண்ட் இருக்கு, எவ்வளோ வேல்யூபிள் டைமண்ட் இருக்கு, அதை வச்சு தான் அந்த கிரீடத்துக்கு வேல்யூ. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஒரு கிரீடம், வைரங்கள் இங்கே வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸு அதை வச்சு தான் இருக்கு. சோனியா மேடமுக்கும் வனிதா விஜயகுமார் மேடமுக்கும் வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நம்ம டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட ஹெல்ப்பு, ஆசீர்வாதம் என் மேலே எப்போ இதே மாதிரி இருக்கணும்னு வேண்டிட்டு முன்னாடி பேசுகிறேன். அதே மாதிரி சூரியன் பூமி, சூரியன் ஒரு பக்கம் இருக்கு, பூமி ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறது சன்ரைஸ். அந்த சன்ரைஸ் தான் நீங்க. உங்களால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஏது பண்ணியிருக்கிறோங்கிறது அந்த பூமிங்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு தெரியணும்னா, அங்கே ஒரு வெள்ளாமை ஒரு இது வரணும்னா அது உங்களால தான். ஸோ உங்களுக்கு எல்லா மனப்பூர்வமாக சுவாகத்தம், நன்றி. அதே மாதிரி நண்பர்கள், வெல்விஷர்ஸ், எத்தனையோ வேலை இருந்தாலும் நம்ம ஒரு இது அன்புக்காக பாசத்துக்காக எல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கும் நன்றி, வரவேற்புகள். அப்போ நம்ம பிஆர்ஓ சார் வெங்கட் சார், இதுக்கு நம்ம இதெல்லாம் ஈஸியாக ஒரு ப்ரோக்ராம் எனக்கிட்ட, நம்மளது டைரக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, அங்கே ஒர்க் முடியல, ரிலீஸ் டேட் கிட்ட வந்துச்சு, அங்கே டென்ஷன் ஓடிட்டு இருந்தாலும் எந்த டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நம்ம கேப்டன் சாரு, வெங்கட் சாரு. அவருக்கு நன்றி, வரவேற்புகள். ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக பேச போனால், நான் ஒரு டைரக்டர் படத்துக்கு, என் ஃப்ரெண்டு உயிர் நண்பர் கேடி நாய்க்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ரொடியூசர் நான் தான். ஒரு இந்த தண்டுபாளையம் 1 தெலுங்கு, அதுக்கு நான் தான் ப்ரொடியூசரு. தண்டுபாளையம் 2 கன்னடா அண்ட் தெலுங்கு, நான் தான் ப்ரொடியூசரு. அது சுத்தமாக நான் தான் ப்ரொடியூசரு. தண்டுபாளையம் 4 அதுக்கு நான் தான் ப்ரொடியூசரு. அது ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷனு, சாரி ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாகு எல்லாமே சேர்ந்து தான், லிரிக் எல்லாமே. இப்போ இந்த தண்டுபாளையம் தமிழில் பண்ணுற நெசிட்டி என்ன இருந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு இது. ஆமாம், அங்கே எடுத்தீங்க, அங்கே படம் ஹிட் ஆச்சு, அதனால எல்லாம் பிளாக் பஸ்டர். தமிழ் கன்னடாலையும் பிளாக் பஸ்டர், தெலுங்குலையும் பிளாக் பஸ்டர். தெலுங்குல எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் அப்படின்னா, இப்போ நீங்கள் யாராவது திட்டுவீங்கல்ல, யாரா திருட்டுனாயே அப்படின்னு திட்டுவீங்கல்ல, இப்போ அங்கெல்லாம் மறந்துட்டாங்க, தொங்கனா கொடுக்கவே மறந்துட்டாங்க. ஏன்றா தண்டுபாளையம் கேங்கலாக ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கங்க, தண்டுபாளையம் கேங்கா மீரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு காமன் தானே எடுத்துக்கங்க, ஏன்னா இதெல்லாம் தண்டுபாளையம் கேங்க எட்டில் பிஹேவ் చేస్తాను அப்படின்னு. அந்த அளவுக்கு அங்கே பதிஞ்சு போச்சு. ஸோ நான் தண்டுபாளையம் 1 பண்ணுறப்போ, ரிலீஸ் ஆனப்போ எனக்கு நிறைய காமெண்ட்ஸ் வந்தது. நிறைய பேர் வந்து என்னை பர்சனலாக மீட் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, சார் ஒருத்தர் சொன்னார், சார் நான் எங்கள் வீடு ஆக்சுவலாக அவுட் ஆஃப் ஏரியா தான் இருக்குது, நான் டெய்லி தண்ணி போடுவேன் சார், நான் எல்லாம் முடிச்சு நான் வீட்டுக்கு போகிறது நைட் 10 மணி தான். ஆனால் உங்கள் வீடு, உங்கள் படம் பார்த்த பிறகு எனக்கு பயம் வந்துச்சு சார், என் ஃபேமிலிங்க இந்த மாதிரி ஆகிடுவேன் சார், அதனால் இப்போ நான் குவார்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்கே போயிடுறேன் சார், 6:30 நான் வீட்டுக்கு போயிடுறேன் சார், எங்கேயும் வெளியே வரதில்லை சார் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் வீட்டுக்கு எல்லாம் கிரில் போட வச்சாங்க, நிறைய பேர் கேர் எடுத்தாங்க. ஸோ அந்த கேரு, அந்த அவேர்னஸ் இங்கேயும் வரட்டு அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷன். ரெண்டாவது, நம்ம காவல்துறை, இங்கே நம்ம எஸ்பி சார் வந்திருக்கிறாரு, நம்ம ரத்னகுமார் சார் இருக்கிறாரு, உங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம கண்ணில் பார்க்கறது காவல்துறை ஒன்று, நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதே அண்டர் கரண்ட்ல அவங்க நிறைய வேலை செய்யறாங்க இந்த சமாஜம், இந்த சொசைட்டியை காப்பாத்துறதுக்காக. அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் நம்ம கண்ணுக்கே அது தெரியாது. அவங்க சொல்லிக்க மாட்டாங்க, அது உள்ளதான் நடக்கும். நம்மளுக்கு என்ன வந்தாங்க, ஏதோ ஒரு கை பிடிச்சாங்க, ஏதோ ஒன்று கொலை பிடிச்சாங்க, இவ்வளவுதான். ஆனால் அண்டர் கரண்ட்ல இந்த சொசைட்டி காப்பாத்துறதுக்காக அந்த போலீஸுங்க ஒரு சிஸ்டம் எவ்வளவு டீப்பா வேலை செய்யுது, எவ்வளவு டெடிகேஷனா வேலை செய்யுது, அதுக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஷன் செய்யுது அப்படிங்கிறது அவங்க சொன்னாதான் எனக்குன்னு தெரியுது. சார் நான் தண்டுபாளையம் 2 படம் பண்ணப்போ அது ஒரு டிஸ்கஷன் ஆச்சு. அதில் வந்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, நல்லவங்களை காமிச்சிட்டாரு கேங்க. ஸோ அதனால அதுக்கு சில பேர் அப்செட் ஆயிட்டாங்க, என்னங்க திடீர்னு போய் அவங்கள இந்த மாதிரி குடும்பம் நல்லவங்களை காமிச்சிட்டீங்களே அப்படின்ட்டு. அப்புறம் நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் ரொம்ப ரொம்ப டீப்பாக போச்சு. அப்போதான் தெரிஞ்சது, இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இல்லை, ரொம்ப டீப்ல இருக்கு, இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை ஏன் நம்ம ஸ்க்ரீனில் எடுத்து வரக்கூடாது? ஒன்று சார், ஒன்று படம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காதல் சப்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இன்னொன்று கிரைம் சப்ஜெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல,
இதை நீங்க பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு உண்மையை சொல்றேன், கட்ஸ் வேணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் ஆசைதான், எல்லாம் நானும் டைரக்ஷன் பண்ணிடுவேன் தான். ஸ்கிரிப்ட் பண்றப்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஆனா நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்கல்ல, அப்பதான் உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும். இந்த மாதிரி ரைஸ் எடுத்தா, இந்த மாதிரி எடுத்தா நம்ம வீட்டு விட்டே வெளியே துரத்திடுவாங்கடா இந்த படத்தை. இந்த மாதிரி எடுத்தா சொசைட்டியில் நம்ம என்ன சொல்லுவாங்க, நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, நம்ம அசிங்கப்பட்டுக்குவாங்க. இந்த மாதிரி திங்க் பண்ணுவான் ஒரு மனுஷன். இல்ல நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லதான் படம் எடுப்பேன், அந்த ஸ்கிரிப்டை மட்டும் சொல்ல வச்சிருவான். இல்லைன்னா சும்மா மேல மேல படம் எடுத்துட்டு அந்த படம் ஃபிளாப் ஆக்கிடுவான். ஆனா எனக்கு அப்படி இல்லை. அந்த படத்துக்கு என்ன வேணும் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளோ. இல்லை அந்த சப்ஜெக்ட் டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணேன். எனக்கு நிறைய காமெண்ட்ஸ் வந்தது, என்னங்க அவ்வளோ மோசமாக எடுத்திருக்கீங்க, என்னங்க அவ்வளோ இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நிறைய நேரம் வந்தது. பட் ஐ டோன்ட் கேர். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் தொட்டா அதை டச் பண்ணி ஆகணும். அதை டச் பண்ணாதான் உண்மையை சொல்ல முடியும். ஸோ அதுதான் இந்த படத்தில் டச் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ட்ரெயிலர் தெரியும், சென்சார் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதுக்கு மறுபடி அது எவ்வளோ மோசமான கேங்கு, எவ்வளோ கொடூரமான கேங்கு அப்படிங்கிறது காமிக்கணும். நான் சொன்னேன் சொசைட்டியில் மாதிரி எல்லாம் டோர் வச்சாங்க, கேட் வச்சாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யாரும் ஒருத்தர் சொல்லுங்க, பாருங்க அந்த ரோட்ல போவீங்க, ஒரு நாய் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அந்த நாய் கடிக்குங்க அப்படின்னு. ரொம்ப அசால்ட்டா தான் போவான். ஏன்னா நாய் தானே, ஒரு கல்லெடு தச்சா ஓடிடும்ட்டு. ஆனா அந்த நாய் ரொம்ப கொடூரமா கடிக்கிறதோ இல்ல அவங்களை போட்டு ஏதோ வேற மாதிரி டார்ச்சர் கொடுக்குறதோ ஒரு வீடியோ நீங்க காமிச்சிட்டு ஒரு நாய் இருக்குன்னு சொல்லி பாருங்க, எவ்வளவு அலர்ட்டா இருப்பாங்க. அந்த மாதிரி வெறும் கதை சொன்ன மட்டும் பார்த்தாது, அவங்க எவ்வளவு கொடூரமா இருக்கிறாங்க அப்படின்னு காமிச்சாதான் உண்மையிலே ஒரு அண்ணனுக்கோ தங்கச்சி மேல, ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி மேல, ஒரு அப்பனுக்கு அம்மா மேல இந்த மாதிரி ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். அதுதான் இது ட்ரை. அப்புறம் இன்னொன்று நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் அது அண்டர் கரண்ட்ல எவ்வளோ ஒர்க் செய்யுது அப்படிங்கிறது நமக்கு கிரைம் செல்வரா சாருக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப டீட்டெயிலாக போயிருக்கிறாரு, அவர் சொல்லுவார். ஸோ அது ஒன்று. ஸோ இதுவுமே இன்னும் கண்டென்ட், இந்த மாதிரி கண்டென்ட் வந்து யாரும் டச் பண்ணது இல்லை. டச் பண்ணதில்லை மீன்ஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி டீப்பான கண்டென்ட் இது. நாங்கள் கர்நாடகா, எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. உண்மையை சொல்ல போனால் இந்த சப்ஜெக்டை டச் பண்ணுறதுக்கு போனால் கேஸ் விழுகுது. இப்போ நானும் கூட உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக நிறைய இன்சிடென்ட் சொல்லணும் தான் எனக்கு தோணுது. ஆனால் சொன்னா ஏன்னா நான் 2 டைம் போஸ்டர்ஸ் போட்டேன். ஃபர்ஸ்ட் படம் ஷூட்டிங் முடிஞ்ச ஒரு போஸ்டர் போட்டேன், இப்போ ஒரு எல்லா போஸ்டர் போட்டுக்கிறேன். சொல்ல முடியாது, அந்த கேங் இங்கே யாராவது சுற்றிட்டு இருந்தாலும் சுற்றிட்டு இருப்பாங்க. அவன் என்ன பேசுறான், என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு யூடியூப்ல எல்லாம் நோண்டுவாங்க. எங்கிருந்து கேஸ் போடலாம், எப்படி கேஸ் போடலாம், எப்படி இந்த படத்தை நிற்க வைக்கலாம், எப்படி ஸ்டே எட்டு வரலாம், அதுக்கு ஒரு ட்ரூப்பே ஒர்க் பண்ணுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு ட்ரூப் இருக்கு, நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு சேலஞ்ச் கூட பண்ணுவாங்க. மிரட்டல். இந்த மிரட்டல் இருக்கிறதான் சாப்டர் 2 வந்து நல்லவங்களா காமிச்சிட்டார். இந்த மாதிரி இது இந்த ரூட்ஸ் இன்னும் இருக்கு சார். ஸ்பெஷலாக அவர் சொல்ல போனா கர்நாடகால இது கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால இந்த ரூட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிருக்கிறது சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில், கேரளால, ஆந்திரால ஸ்டில் இருக்கு. ஆனா அது வேற ரூட்ல போயிட்டு இருக்கு, வேற இதுல போயிட்டு இருக்கு. அது நம்ம உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்க எல்லாம் அப்பப்போ எல்லாம் என்னென்ன ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. எங்கெங்க எல்லாம் இப்படி கட் பண்ணாம எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இதை வச்சு கண்டென்ட் எடுத்து பண்ணிடுறோம். ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு, புது கண்டென்ட்டு, புது ஸ்க்ரீன் பிளே. இது சாப்டர் 1 தான். இது வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும், ஆடியன்ஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்காக. சாப்டர் 2 வந்து அவுட் ஆஃப் அவுட் ரியலிஸ்டிக்காக இருக்கும். எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்துருக்கிறீங்க, ஒரு நல்லதா ஒரு விஷ் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. இந்த படத்தில் பங்கு பெற்ற திரை நட்சத்திரம் ஆலி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். தமிழ்ல வந்து என்னோட முதல் மூவி, அதை விட தமிழ்ல ஒரு ஃபங்க்ஷன் நான் அட்டென்ட் பண்ணது இது முதல் தடவை. ரொம்ப சந்தோஷம். நமக்கு தெரியும் சார் இப்போ சொன்ன மாதிரி தெலுங்கு கன்னடாவில் வந்து சூப்பர் ஹிட்டான மூவி. அப்போ அந்த மூவியில் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கிடைச்சிருக்கா. ஸோ டேரக்டர்கிட்ட ഞാൻ நன்றி சொல்கிறேன், அதுபோல் நம்ம க்ரூக்கிட்டையும். அதை விட நான் சோனியா மாமோட ஒரு பெரிய ஃபேன் மேம். சின்ன வயசுல இருந்து நிறைய மூவி பார்த்துருக்கேன். அப்போ நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை ஃப்யூச்சரில் எனக்கு அவர் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படி. ஸோ ரொம்ப சந்தோஷம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட் கிடையாது, கேரளா தான். இருந்தாலும் தமிழில் பேசணும் அப்படி ஆசையாக இருக்குது. அதனால தான் இங்கே வர்றதுக்கும் உங்களை எல்லாரையும் பார்க்குறதுக்கும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷம். எல்லா சக்ஸஸும் நம்ம மூவிக்கு இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக நடிகர் பிர்லா போஸ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள்.
சிறப்பு விருந்தினர்களுக்கும் அப்புறம் பத்திரிகை வலைதள ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். தண்டுபாளையம், நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணேன் சார். நிறைய விஷயம் பேசலாம்னு சொல்லி வந்தோம் சார். எங்க டைரக்டர் சார் மிரட்டிட்டீங்க சார் உண்மையாகவே. ஏன்னா நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன், உலக படங்கள் எல்லாமே வந்து நிறைய பார்த்துருக்கேன். இப்போ கண்ணுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எந்த அளவு வந்து ட்ரையா இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனியா மேம் கூட கிட்டத்தட்ட ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன் நான். பட் இந்த மாதிரி நான் தமிழ் சினிமாவில் சோனியா மேம் இப்படி பார்ப்பாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ்வளோ வயலன்ஸ் ஆயிருது. ஏன்னா புதுப்பேட்டை, அப்புறம் சதுரங்கம், இப்போ கூட ரீசெண்டாக அவங்க படம் பண்ணிட்டு இருக்காங்க ஜட்ஜ் ரோல், அதில் அந்த படம் கூட நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த வனிதா மேம் ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க, சான்ஸே. ஓகே சார், நல்ல டிசைன் சார் ஆர்டிஸ்ட்க்கு. எனக்கு இந்த டீமுக்கு வந்து அறிமுகப்படுத்தின கோவிந்தராஜ் சாருக்கு உண்மையாகவே, அப்புறம் பாபு சாருக்கு வந்து என்னுடைய வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த முயற்சி வெற்றி அடையணும், ஆண்டவன்கிட்ட ப்ரே பண்றேன். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக சோனியா அவர்கள் மேடம் இப்போது ஒரு சில வார்த்தைகள் விரிவாக பேசுவார்கள். Vanakkam. Good evening. First of all, thank you everyone for coming here and supporting us. First time negative role பண்ணிருக்கேன். Kunjo, on the first day I was hesitant and nervous, but thanks to the director with his confidence, and thanks to Vanita for being a wonderful co-star. And I think I got that confidence because of everyone being around. Like, people around me made me feel very comfortable. So nalla vandirukku. I kind of liked the trailer, something different. I hope you all like it too, and all the best to the team, and thank you so much. Thank you. Thank you ma'am. ஒரு விஷயம் மிஸ் ஆயிட்டேன், சாரி. நான் சோனியா மேடமும் வனிதா விஜயகுமார் மேடமும் அப்ரோச் பண்ணப்போ இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ 2 பேரும் யோசிக்காத ரொம்ப ஹாப்பியா கால்ஷீட் கொடுத்தாங்க. நான் அது ரிக்வெஸ்ட் பண்ணேன், மேடம் கேரக்டர் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வாங்க மேடம், கொஞ்சம் டீப்பாக ஒர்க் பண்ணு மேடம் அப்படின்னு நல்லா ரெக்வெஸ்ட் பண்ணேன். அவங்கெல்லாம் எதுவுமே என்னடா நாம ஒரு ஆர்டிஸ்ட்டு, நம்மளுக்கு வந்து ஒரு டைரக்டர் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னாங்க. ஒன்றும் ஃபீல் ஆகல. சரிங்க சார், ஓகே அப்படின்னாங்க, அவ்வளோதான். அப்புறம் நான் மேடம் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சொன்னேன். நான் ரெஃபரன்ஸ் அனுப்பல, ஏன்னாலும் இது திங்க் பண்ணேன். இல்லை அந்த அளவுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் அனுப்புற அளவுக்கு எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு 2 பேரும் தப்பு நம்ம சொன்னதுன்னு சொல்லிட்டு நான் சும்மா ஆயிட்டேன். ஆனாலும் ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. ஏன்னா நம்ம பேசிட்டு வந்தோம், சொல்லிட்டு வந்தோம், ஸ்க்ரீன் மேலே எப்படி ஷேர் பண்ணுவோம் என்னமோ 2 பேரும் அப்படின்ட்டு. அது ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சப்ப கலக்கிட்டாங்க 2 பேரும். எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸு. ஒரு படத்துக்கு ஒரு புது இது கிரியேட் ஆயிடுச்சு, என்ன கலர் கிரியேட் ஆயிடுச்சு 2 பேருக்குனால. அதனால 2 பேருக்கும் நான் ஸ்பெஷலாக ரொம்ப நன்றி சொல்கிறேன் மேடம். மேடம் தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். பின்னணி பாடகி லக்ஷ்மி ஜெய் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி ஒரு க்ரௌடில் பேசுறதுக்கு. இந்த மாதிரி லான்ச்சிங்கில் வந்து பேசுகிற ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அதோட இந்த படம் வந்து நானே ரொம்ப அதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த சாங் பாடுறதுக்கு இந்த மியூசிக் டைரக்டர் ஜிதின் ரோஷன் அவர் வந்து கேட்டிருந்தாங்க. கேட்கும்போது நான் சார் பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு, ரொம்ப அடித்தடியாக இருக்கும், கொஞ்சம் பிச்சிங்கில் இருக்கும்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு டெமோ தான் பாடினேன். பாடும்போது எனக்கு என்ன சொல்கிறது, ரத்தம் வந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னோம். ஸோ ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் இந்த டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் வந்து மெகா ஹிட் கொடுக்கணும்னு உங்கள் எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஓகே. 1 2 3 4 கொக்கர கொக்கோ, நான் ஹெப் மேல கொக்கர கொக்கோ, நான் லோக்கல் கொக்கர கொக்கோ, நான் சிங்கிள்
கொக்கரக்கொக்கோ சாலே 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 டிங்கிடுக்கிரு டிக்கிரு டிக்கிரு டிங்கிடுக்கிருடா ஹா டிங்கிடுக்கிரு டிங்கிடுக்கிரு டிங்கிடு டிக்கிடா மாமா. Thank you so much. நன்றிங்க. படத்தின் இசையமைப்பாளர் ஜிதின் ரோஷ் அவர்கள் இப்பொழுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு நன்றி. மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இங்கே வந்துட்டு இருக்கிற மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். படத்தை பற்றி சொல்லணும்னா மியூசிக் பண்ணும்போது ரொம்ப மாஸ் சேலஞ்சாக இருந்துச்சு. அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த வெங்கட் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நாராயண் சார், சோனியா மேடம், வனிதா மேடம் எல்லாம் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். பிர்லா சார், ஆலியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். Thank you everyone. I have a flight to catch, Adada. I'll have to leave, and thank you so much for coming. Thank you. Thank you. Yeah, thank you. Bye. மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ராமன் சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். இன்று காலையில் நான் தினசரி தொலைக்காட்சி விவாதங்களில் தினசரி சொல்வது வழக்கம். காலையில் கூட சாயங்காலம் 4 மணிக்கு தினமலர் தொலைக்காட்சி, 5 மணிக்கு ஜி தமிழ் தொலைக்காட்சி, இன்னொரு தொலைக்காட்சிக்கும் போது அண்ணன் டைகர் வெங்கட் அவர்கள் தண்டுப்பாளையம் படத்துடைய இசைக்கருவி தட்டை வெளியிடதான் வாருங்கன்னு சொன்னாங்க. நான் காலைல தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் போகும்போது திடீர்னு ஒரு போஸ்ட் போயிட்டுருந்தாங்க. அந்த போஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ்நாட்டில் இது போல த்ரில்லிங் படங்கள்லாம் நிறைய வரும். அதுக்கு 2 பெண்மணிகள், ஒன்று சோனியா அகர்வால், இன்னொன்று நம்முடைய திருமதி வனிதா விஜயகுமார் அவர்கள். 2 பேரும் செல்வி சாரி பெரிய வீச்சறிவாளா அவங்க எடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் நின்று பார்க்கும்போது அந்த போஸ்டர் நிச்சயமாக சென்னை மாநகரத்தில் உள்ள அனைத்து சமூகத்தை சேர்ந்த மக்கள் மட்டுமல்ல, அரசியல் பெருமைகள், திரைப்படத்துறை வட்டாரத்தில் கூட மிகப்பெரிய சிந்தித்து இந்த படத்துடைய உள்கரு என்ன, இது என்னதாக இருக்கும் என்று எல்லோருடைய மனதிலும் டிக் 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 என்ற நிலைப்பாட்டுக்குள்ள அந்த போஸ்டர். ஆனா அண்ணன் டைகர் வெங்கட் அவர்கள் இந்த கதையை சொல்லும் போது இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற அவலங்களை பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி வேண்டும், சமூகம் எந்த அளவு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை பெற்றோர்களும் குழந்தைகளோடு குடும்பத்தோடு கண்டுகளிக்கக்கூடிய ஒரு நல்ல கதாபாத்திரமாக அமையும் என்று நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால் திரைப்படத்துறையில் பல கதைகள் பல கதாபாத்திரம் எடுக்கலாம். காரணம் என்றால் சினிமா மட்டும்தான் விமர்சனத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் சிறந்த நல்ல ஒரு திரைப்படத்தின் டைட்டில் நீங்க வச்சிருக்கீங்க, தண்டுப்பாளையம் என்று. நான் காலையில கூட அண்ணன் டைகர் வெங்கட் அனுப்பிய இந்த ஸ்லைடை அண்டமான் தமிழ் சங்கத்திலும் இலங்கையினுடைய வவுனியா ஜஃப்னாவுடைய பிரஸ் கிளப்ல நிறைய இடத்துல கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு இன்னைக்கு அந்த ஸ்லைடை நான் அனுப்பியிருக்கேன். தமிழ்நாடு மட்டும் இல்ல, வெளிநாடுகளும் அனுப்பியிருக்கிறேன். காரணம் என்றால் நான் நிறைய வெளிநாடுகளில் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட காரணமாக நிறைய அரசியல் சம்பந்தமா பேசும்போது இந்த படம் அதுல நான் நிறைய டிஃபரன்ஸான கதைகள், 2 பெண்மணிகளை மையமாக வைத்து ஒரு கதை, தமிழகத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அருமையான ஒரு தண்டுப்பாளையம் படத்தை இது தமிழகத்தினுடைய மக்களின், இளைஞர்களின், மாணவர்களுடைய எல்லோருடைய மனதிலும் நீங்க இடம் பிடித்து 100 நாளை தாண்டி வெற்றிகரமாக கூடக்கூடிய படமாக தண்டுப்பாளையம் அமையும் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த டைகர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவல்துறை உயர் அதிகாரி மரியாதைக்குரிய பழனிக்குமார் அவர்கள். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நான் ஒரு ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர். இந்த படத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. நேற்று மத்தியானம் நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, நான் தண்டுபாளைய டைரக்டர் பேசுறேன், கொஞ்சம் நீங்க வர முடியுமா எங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னாங்க. ஸோ தண்டுபாளையம் விடாம எங்களை துரத்திக்கிட்டே இருக்குது. பட் இது வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ்ல
அந்த கும்பலை சேர்ந்தவங்க யாரும் எந்த வழக்கிலையும் கைது செய்யப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல வந்து ரொம்ப வருஷமா இதுல நான் அசோசியேட் ஆகி ஓரளவு வந்து இந்த தண்டுபாளையா கும்பலால நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சில குற்றங்களுக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். கிட்டத்தட்ட 2013 இருந்து 2016 வரைக்கும். அப்புறம் அந்த சம்பவங்கள் வந்து 2016க்கு அப்புறம் கடைசியா ஒரு இடத்துல நடந்தது, அங்கேயும் போனேன். எல்லா இடத்துக்குமே நான் கிட்டத்தட்ட போயிருக்கிறேன். அந்த கடைசியா போன சம்பவத்தை எடுத்ததுக்கு அப்புறம் டில் கோவிட் அவங்க இந்த கேங் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததா என்றது தெரியாது. பட் இந்த தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்களுக்கும் இந்த தண்டுபாளையா கும்பலுக்கும் தொடர்பு உண்டா என்பது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை, ஆதாரங்கள் இல்லை. ஏன்னா நாங்க வந்து அந்த டைம்ல நாங்க வந்து செக்யூர் பண்ண போகும்போது ஆக்சுவலா அந்த கேங்கை சேர்ந்தவங்களுக்கு ஓரளவு எங்களுக்கு தெளிவு கிடைச்சி நாங்க போய் சேர்ந்தோம். பட் அவங்கள நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு வர்றதுக்குள்ள அங்க வந்து காவேரி நீர் பிரச்சனைனால 2016 ரொம்ப பெரிய இஷ்யூ ஒன்று கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்ததுனால நம்ம வந்து போலீஸ் ஃபோர்ஸ்னால அங்க போக முடியல. அதாவது எங்க ஸ்பெஷல் டீம் தனி அலுவலா இருந்தோம், அந்த டீம்ல இருக்கும்போது அது போக முடியல, அதனால கண்டுபிடிக்க முடியல. ஸோ we can't associate the crimes which took place in Tamil Nadu with தண்டுபாளையா கேங். பட் இருக்கலான்றது ஸ்ட்ராங் சந்தேகம் இருக்கு, நிறைய ஆதாரங்கள் இருக்கு. கூடிய விரைவில் தமிழ்நாடு போலீஸ் அவங்க வந்து இந்த கொலைகளுக்கு வந்து தொடர்பு இருந்தா கண்டிப்பாக கைது செய்யும் என்ற நம்பிக்கையுடன் இந்த படம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படின்ற சந்தேக கண்ணோட்டத்தோட ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சாங்கன்னா அது போலீஸ்க்கு காவல்துறைக்கும் நல்ல பேர் உதவியா இருக்கும், பொதுமக்களுக்கும் உதவியா இருக்கும். இந்த படம் அதுல வந்து வெற்றி பெறும் என்பது சந்தேகம் இல்லை. அதுக்கு நான் இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். அடுத்தது படத்தின் இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்களுக்கு இயக்குனர் அரவிந்த்ராஜ் சார் அவர்கள் மரியாதை செய்கிறார். பிர்லா போஸ் அவர்களுக்கு சவுந்தர் சார் அவர்கள் மரியாதை செய்கிறார். ஒளிப்பதிவாளர் இளங்கோவன் அவர்களுக்கு அரிராஜன் சார் அவர்கள். திரை நட்சத்திரம் ஆலி அவர்களுக்கு விஜய் முரளி சார் அவர்கள். செல்வம் அவர்களுக்கு கவிஞர் சொர்க்கு அவர்கள் மரியாதை செய்கிறார். இசையமைப்பாளர் ஜித்தின் அவர்களுக்கு அரவிந்த்ராஜ் சார் அவர்கள். பின்னணி பாடகி லட்சுமி ஜெய் அவர்களுக்கு விஜயமுரளி சார் அவர்கள்.
நம்ம கலரிஸ்ட் சுருளிராஜன் சார் அவர்களுக்கு அரவிந்த சார் சன்மானம் பண்ணணும். நடிகர் முருகன் அவர்களுக்கு அரவிந்த் சார் சன்மானம் பண்ணணும். தொடர்ந்து அரவிந்தராஜ் சார் மேடையில் உள்ள நடிகர்களுக்கு அரவிந்தராஜ் சார் மரியாதை செய்கிறார். ருக்மணி பாபு அவர்களுக்கு அரவிந்த் சார் சன்மானம் பண்ணணும். ஈஸ்வர் அவர்களுக்கு அரவிந்த் சார் சன்மானம் பண்ணணும். சார் கருப்பையா அவர்களுக்கு ஹரிராஜன் சார் சன்மானம் பண்ணணும். இப்பொழுது அரிய பல தகவல்களை பகிர்ந்திட கிரைம் செல்வராஜ் சார் அவர்கள் மேடையில் ஏறி பேச சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமா ஜேர்னலிஸ்டா இருக்கேன். 94ல இருந்து இதே பிரசாத் ஸ்டுடியோவுக்கு இதே ப்ரீவியூ தேட்டருக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன். நிக்கில் ஜான்சன்ல இருந்து எல்லா பியர்ல இருந்து எல்லாத்தையும் அறிமுகம் கிடைச்சது. அதே மாதிரி இந்த இந்த தண்டுப்பாளையம் படம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு அது அவர் வெங்கடேஷ் சார் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணும்போதே சொன்னேன், அவர்கிட்டயே சொன்னேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 மாசம் முன்னாடி ரெட் பிக்ஸ்னு யூடியூப் சேனல்ல நான் வந்து ஒரு தண்டுப்பாளையம் பத்தி இந்த கேங்கை பத்தி ஒரு யூடியூப்ல பேசியிருந்தேன். அது கிட்டத்தட்ட இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 லட்சம் 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ வந்து அவர் பிரின்சிபல் செக்ரட்டரியா இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் அவர் சந்திக்க போயிருந்தேன். இப்போ நாமக்கல் கவிஞர் மாளிகையில் போய் பார்க்க போகும்போது அவர் சொன்னார், நீங்க அந்த வீடியோ போட்டிருந்தீங்க, அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா அந்த விண்டோ டோரெல்லாம் வந்து பூட்டியிருக்கா பூட்டலையான்னு தெரியாது, அப்படியே விட்டு படுக்க போயிடுவாரு. அதுக்கப்புறம் நான் ரெகுலரா போய் செக் பண்ணிட்டு போய் படுக்க போறேன்னாரு இந்த வீடியோ பார்த்த பிறகு. எனக்கு அது சொல்லும் போதுதான் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு என்னோட நெருங்கிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர், ஒய்ஃப் சைட்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஹொஸ்கோட்ல இருக்காங்க, அங்க பெங்களூருக்கு, சவுத் பெங்களூர்ல. ஸோ அங்க இந்த தண்டுப்பாளையன்றது ஒரு இடம் ஹொஸ்கோட் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு நான் அங்க போய் தேடிலாம் பார்த்தேன். ஜேர்னலிஸ்டா உள்ள போய் பார்க்கலாம். ஏன்னா நான் முழுக்கவே 30 வருஷமாவே கிரைம் ரிப்போர்ட்டரா இருக்கிறதுனால அங்க என்ன நடக்குது, உண்மையா எவ்வளவு யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகலாம் அப்படின்னு அங்க போய் பார்க்க போயிருந்தேன். அப்படி யாரும் இல்லை. அதே மாதிரி இவங்க சார் சொன்ன மாதிரி வெங்கட் சாரும் இல்லை கேடி நாயக் சார் இவங்க எல்லாருக்குமே வந்து அங்க ஏற்கனவே நடந்த நிறைய விஷயங்கள், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் இப்ப எனக்கு முன்னாடி பேசின ரிட்டையர்டு எஸ்பி பழனிக்குமார் சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த சம்பவத்துல ஈடுபட்டாங்களா ஈடுபடலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கட் ஃபீலிங் சொல்லுவாங்கல்ல, போலீஸ்ல நார்மலா சொல்ற ஒரு கட் ஃபீலிங் மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க இங்க நடந்த நிறைய இன்சிடென்ட்ல அவங்களோட ஹேண்டி ஒர்க் இருக்குன்றது தெளிவா தெரியும். பட் ஆனா கண்டுபிடிக்கல. இதுல நிறைய கேஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சில வழக்குகள்ல வேற சில அக்யூஸ்ட்லாம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போய் இப்பயும் ஜெயிலுக்குள்ள இருக்கவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் இதுல இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள்னால அது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப டைல்யூட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வெங்கட் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, இங்கேயே கூட யாராவது வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு.
அது உண்மைதான். ஏன் அப்படின்னா அங்க ஏற்கனவே வந்த, அதாவது பாத்தீங்கன்னா சலபதின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க கர்நாடகால பெங்களூர்ல, அவங்க வந்து இந்த வழக்கை க்ளோஸா மானிட்டர் பண்ணி அவங்க தான் இந்த கேஸை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுது. அதுல வந்து அவங்களுக்கு ஒரு டிப் ஆஃப் கிடைக்குது. டிப் ஆஃப்ல பேஸ் பண்ணி அப்படி போய் பிடிச்சி அதுல சம்பந்தப்பட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 பேர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. அதை தான் நீங்க கூட பாத்தீங்க, நம்ம ட்ரெய்லர் கூட காட்டியிருந்தாங்க. அங்க பின்னாடி அந்த, அதாவது அவங்க இருக்கக்கூடிய அந்த பெல்காம் ஜெயில வந்து அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு உள்ள யாரும் போக முடியாது, அவ்வளவு ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது. அங்க ஒரு ரிப்போர்ட்டர் போய் அவங்களை மீட் பண்ற மாதிரி எல்லாம் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அங்க இருக்கும் போதே சலபதி சாருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் த்ரெட் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஈவன் இப்போ எனக்கு நெருங்கிய நண்பர்களா இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு சிலர் எல்லாம் போய் பெங்களூர் போகும்போது அவங்கள சந்திக்க, சும்மா ஒரு கர்டசிக்காக சந்திக்க போனாலும் அவர் ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்க நேரா அந்த காஃபி டே பக்கத்துல போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்றது. திரும்பி அங்க போன பிறகு நீங்க அங்கிருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்து அங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைசியா தான் மீட் பண்றாரு. அந்த அளவுக்கு, அதாவது என்ன அப்படின்னா இந்த தண்டுபாளையா இந்த கேங் வந்து அவ்வளவு சாதாரண கேங் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா அதோட சீரியஸ்னஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடியா தண்டுபாளையா கேங்கை பத்தி சொல்லாம, ஏன்னா படத்தை பத்தின நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால இன்னொரு அக்யூஸ்ட் அங்க இதே தர்மபுரி பக்கம், இவர் சார் சொன்ன மாதிரி அங்க அதனோட பெல்ட்டே முழுக்க தர்மபுரி ஹொசூர் சைட்ல பண்ணிக்கிட்டு இருந்த சைக்கோ ஜெய்சங்கர்னு ஒருத்தர் தான். அவன் என்ன பண்ணுவான்னா, யாரையாவது ஒருத்தரை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுவான். குறிப்பா இனிஷியல் டேஸ்ல அவன் வந்து ஒரு லாரி டிரைவரா இருந்தான். சும்மா கூட கிளீனரா போயிட்டு இருந்தவன் டிரைவர் ஆனா ஒரு ஜோல்னா பை மாதிரி வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அங்க போற வழியில மேக்சிமம் அவனோட டார்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு செக்ஸ் ஒர்க்கரா இருப்பாங்க, இல்லைன்னா வேற யாராவது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸா இருப்பாங்க. அப்படி இவங்களை கூட்டு போயிட்டு கழுத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கள செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுவான். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவன். ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இதை விட மோசமான சில விஷயங்கள்லாம் கூட இந்த தண்டுபாளைய கேங்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட சீரியஸ்னஸ் வந்து உண்மையாவே அதுல பாதிக்கப்பட்டவங்க தான். ஈவன் பாத்தீங்கன்னா தீரன் அதிகாரம் ஒன்று அந்த படம் வரும்போது இந்த சுதர்சனம் எம்எல்ஏ வந்து அந்த கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ அவங்கள அட்டாக் பண்ண பிறகுதான் அந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆகி போய் அதுக்கப்புறமா ஜெயலலிதா வந்து அந்த டைம்ல ஜாங்கிர் சாரை அப்பாயிண்ட் பண்ணி அப்போ அந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண சொன்னாங்க. அப்போ அந்த சம்பவம் நடக்கும்போது நான் மாலை மலர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நேராக அங்க ஸ்பாட்டுக்கு போறோம். அங்க போய் பார்க்கும்போது அந்த ஏரியாவே அதாவது அந்த வீடே பாத்தீங்கன்னா அப்படியே ரத்தமா ஊத்தி இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொடூரமா கொலை பண்ணக்கூடிய ஒரு கேங்க தேடி, யாருன்னே தெரியாம தேடி போய் கடைசியா ஒரு 3 என்கவுண்டரோட அங்க நின்று போச்சு. ஸோ இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அந்த தண்டுபாளைய படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேவர் மகன் படத்தோட ஒரு தொடர்ச்சி நீட்சி தான் வந்து மாமன்னன் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் சார் பேசியிருந்தாரு. அது மாதிரி இவருக்கு ஏற்கனவே வந்து இந்த ஒரு தண்டுபாளையம் அந்த படத்தோட 1 அப்புறம் தெலுங்கு வெர்ஷன் கன்னடா வெர்ஷன் மாத்தி எடுத்து அவரு வெங்கட் சாருக்கும் ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இம்பாக்ட் தான் இப்போ தமிழ்ல அப்படியே கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து அந்த ரெப்ளிகேட் பண்ணி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. பட் அதோட அவங்ககிட்ட சார்ட்ட பேசும்போது நிறைய இதை பத்தின விஷயங்கள்லாம் கேட்கும்போது கண்டிப்பா இது அப்படி பார்ட் 1ஓட நிக்காது. கண்டிப்பா பார்ட் 2வும் வரும்போது இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரணும். இந்த படத்துல நடிச்சிருக்கிற 2 பேரும் மிரட்டின வனிதா அக்காவுக்கும் அவங்க சோனியா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இங்க இருந்த மற்ற க்ரூ மெம்பர்ஸ், எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணவங்க, சிஜி ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நல்ல தகவல்களை வழங்கிய சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக முனைவர் பேராசிரியர் சொர்க்கோ இரா கருணாநிதி அவர்கள். 2 காவியம் வெற்றி ஓவியம் தண்டுபாளையம். ஒன்று சென்று விட்டது, இன்னொன்று நின்று விட்டது, 2மே வென்று விட்டது. கைத்தட்டிய 10 பேருக்கு நன்றி சொல்லி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
டைகர் வெங்கட் அவர்கள் தான் தயாரிப்பாளர் என்று நினைக்கிறேன். 3 மடங்கு முதலீடை பெரிய படத்தை கட்டுக்கட்டாக பெறுவதால் இவருக்கு கைத்தட்டுங்கள். ஏனென்றால் அந்த ரெட்டையர்கள் தான் இதற்கு அந்த பார்வையை பாருங்க, வெற்றி பார்வை. அன்பு சகோதரி ஒரு சிங்கம் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. சுருட்டு குடித்து சுருட்டி அடித்த சோனியா அவர்களுக்கும் மருட்டும் வெருட்டும் பார்வையிலே விழியிலே வெடிகுண்டை போடக்கூடிய ஒரு வேங்கையாக இருக்கும் செல்வி அவர்களுக்கும் செல்வியை கருணாநிதி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. ஒளிப்பதிவாளர் பேர் பாருங்கள், இளங்கோ. ஏன் இந்த அறிஞர் பெருமக்கள், இந்த வெற்றியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? விஜய் முரளி இதை குறிப்பு கூட எழுதுகிறார். பாராட்டுவது, அந்த இளங்கோ ஒளிப்பதிவாளர் பாராட்ட வேண்டும். அதை போலியாக பாராட்டினால் நக்கலாக, நகைச்சுவையாக, கேலியாக, கிண்டலாக, அங்கதமாக ஆகிப்போடும். உண்மையிலே இந்த படத்தை எடுத்திருக்கிற இவர் ஒரு பெரிய ஒரு தைரியசாலி. இங்க பாருங்க, காவல்துறை, கலைத்துறை, எல்லா துறை, உளவுத்துறை, நான் ஒரு கல்வித்துறை, கவிதைத்துறை, ஆனால் உலகத்திலே சிறந்த துறை, ஆண்டியை ஒரு நிமிடத்தில் அரசராக்கும் ஒரே துறை வெற்றித்துறை, வெல்லும் துறை, அதுதான் வெள்ளித்துறை. நேற்றுக்கு ஆண்டியா இருப்பான், இன்னைக்கு அரசனாயிருவான். பெத்தவளை விட்டு, பெண்டாட்டியை விட்டு, கட்டியவளை விட்டு, குழந்தைகளை எல்லாம் விட்டு இங்கே சுத்தி திரிகிறார்கள் என்றால் சும்மாவில்லை. ஒரே நாள் ராஜா கூஜாவான், கூஜா ராஜா ஆவான். அதுதான் சினிமாவுடைய மேஜிக். இங்க மட்டும்தாங்க சமதர்மம் இருக்கு, சமத்துவம் இருக்கு. புனிதமான துறை என்ன எதுன்னு கேட்டா அது திரைத்துறை தான். தகுதி இருந்தா அவனை யாரும் ஜெயிக்க முடியாது, தகுதி இல்லைன்னா அவன் ஜெயிச்சாலும் ஜெயிக்க முடியாது. என்ன அருமையான மனிதர்கள். புகழ்வது, பாராட்டுவது ஒரு மனிதனை ஊக்கப்படுத்தும். சில பேர் என்னதான் கொடுத்தாலும் பாராட்டவே மாட்டான். என்ன இருக்கு, அவெல்லாம் இருந்து வேஸ்ட். பேஸ்புக்ல லைக் போட்டா உலக சொத்தை கொடுத்துறாப்புல நிறைய பேர் இருக்கான். அவெல்லாம் எதுக்கு பிறந்திருக்கிறான்? மதங்கள் காட்ட பல குறியீடு, எல்லா மனிதனும் விலங்கின் வெளிப்பாடு, தாய் வீடு அடுத்து சுடுகாடு, இதில் தட்டி நடப்பது பெரும்பாடு. எவ்வளவு கஷ்டம். அதனால அவரே பாட்டு எழுதிட்டார். நீங்களே பாட்டு எழுதிக்கலானே? ஒரே பாட்டு எழுதியிருக்கிறார். அது நல்ல விஷயம். இப்ப அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார், ஐயா ரோஸ் கலர் அட்டை, ஐயா பேரு பழனிக்குமார். அவர் வந்து நிற்கும் போதே ஒரு வீரபாண்டை கட்டமா இருந்துச்சு. என்னமோ பயமா இருந்துச்சு எனக்கு. அப்படி வந்த அவர்லாம் ஓய்வு பெற்றேன்னு நம்புவாங்களா? நான்லாம் ஓய்வு பெற்ற நம்பலாம், அண்ணன் சொல்ல நம்பலாம். ஐயா அவர்கள் வந்து சொன்னாங்க, அந்த இளங்கோவை அவர் போன்ற எல்லாமே இங்க வாழ்த்துக்கிறார்கள். இந்த இளங்கோ அந்த ஒளிப்பதிவாளர் எனக்கு வேண்டியவர், நண்பர், இசையமைப்பாளர் நாளை முதல் வேண்டியவர். ஏன்னா பாட்டு கொடுப்பார். ஏன்னா அழகி படத்துல 25,000 பேருக்கு மேல கலந்துகிட்ட போட்டியில நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். ரொம்ப வருஷமா விஜய் முல்லைன்னு எனக்கு பாட்டு தரேன்னு சொல்றார். புகழ்றான் கண்ணகி அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல, மாசு இல்லாத பொண்ணே. அவன் சொல்றான், உலகத்துல அப்படி கவிதையே கிடையாதுங்க. யூ ஆர் எ மியூசிக் வித்தவுட் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறான். மாசு இல்லா பொண்ணே, வலம்புரி முட்டை, காசர் விரைய கரும்பு தேனே, அரும்பரல் பாவாய். ஃபர்ஸ்ட் நைட்ல அந்த பொண்ணு 12 வயசு உட்காந்துருக்கும், 16 வயசு. மாசில்லாத பொண்ணுங்கிறா. வலம்புரி முத்தை, காசர் விரைய கரும்பு தேனே, அரும்பரல் பாவாய், ஆரியூர் மருந்த, பெரும்பிடி வணிகர், பெரும்பட மகளே, மலையிடை பிறவா, மணியை என்கோ, அழகிடை பிறவா, அமிழ்த என்கோ, யாரிடை பிறவா, இசையை என்கோ, யாரிடை பிறவா, இசையை என்கோங்கிறா. அந்த பொண்ணு தூங்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் நைட்ல போயிட்டு இவ்வளவு கவிதை பண்ண. உண்மையில இந்த அண்ணன் விஜயமுரளி அவர்கள் சொன்னார், அற்புதமான சகோதரர். அவர் பிஆர்ஓல டைகர் வெங்கட், இவர் இயக்குனர் டைகர் வெங்கட், அந்த டைரக்டர். அவர் சொன்னார், கதையை சொல்லிட்டார் போன்ல. ஒரு சுவை இருந்தா அது திகட்டிடும். இதை நம்முடைய உலகத்திலே மிகப்பெரிய அறிஞன், மிகப்பெரிய கவிஞன், மிகப்பெரிய தத்துவ ஞானி தொல்காப்பியர் சொல்றார். எல்லா சுவையும் இருந்தாதான் ரசிச்சு சாப்பிட முடியும், கேட்க முடியும், பார்க்க முடியும். அவ சொல்றா,
இன்பத்து வெறுத்தல், துன்பத்து புலம்பல், எதிர்வது பெறுதல், ஏதமாதல், பசியடல், பசலை பாய்தல், உண்டிகள் குறைதல், உடம்பு நடி சுருங்கல், கண்பையில் வருத்தல், கனவோடு மயங்கள், அப்படி சொல்லிக்கிட்டே போறோம். அத்தனை சுவையை சொல்லிட்டு போறோம். அவ்வளவு அத்தனை சுவையும் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம் ஆலயம் தண்டு பாளையம். 8 சுவையை சொல்றான். யாரோ ஒருத்தர் விசில் அடிச்சிருக்காரு, வீட்டுல வந்து பாக்குறாங்க அவங்கள. 8 சுவை. நகையே அழுகை. இதை விட உலக மொழிகளே கிடையாது இந்த மாதிரி ஒரு தத்துவ ஞானி. எதான் மதிக்கிறாங்க நம்மள? தமிழ்ல ஏதாவது பேர் வைக்கிறானா? உன் பேர் என்னமான்னு கேட்டா ரோசிங், உங்க அம்மா பேரு லூசிங். இது நிறைய பேர் மோகத்துல கிடக்குறான். விக்னேஷ் வச்சுக்கிட்டே இருப்பான் போடு, முகேஷ் வச்சுக்கிட்டே இருப்பான் போடு. கண்ணன், அமுதன், நிலா, நந்தினி, எவ்வளவு அழகான பேர். தொல்காப்பியர் சொல்றார் அந்த சுவை உள்ளது இந்த படம். நகையே அழுகை இழிவரல் மறுக்கை சிரிப்பு. அழுகை நகைய அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகைன அப்பா எட்டு மெய்ப்பார் என்றான். இந்த படத்தில் ஒரே ஒரு சிறப்பு, அரை நிமிடத்தில் முடிக்கிறேன். திரு சினிமால சாதாரண கிடையாது. இதெல்லாம் சில பேர் ஓரமா நிப்பா சீக்கிரம் முடிங்கிறது. சில பேர் கொட்டா கூட. நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து தமிழ்நாடு அரசு திரைத்துறை நலவாரிய உறுப்பினர் மரியாதைக்குரிய இயக்குனர் மங்கை அரிராஜன் அவர்கள். PRO வெங்கட் வந்து பாருங்க, முதல்ல எடுத்தோன்னே இயக்குனர் சொல்லல, தமிழ்நாடு அரசு திரைத்துறை நலவாரிய உறுப்பினர்ன்ட்டாரு. அதனால முதல்ல அந்த பதவியை பொறுப்பை எனக்கு வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த தண்டுபாளையத்தின் கதாநாயகன், ஏன்னா நாங்க எப்பவுமே இயக்குனரை விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கெல்லாம் இயக்குனர் இல்லையா, அதனால இயக்குனரை விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால கேப்டன் அப்படின்றத விட கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த படத்தின் தயாரிப்பாளர் கண்டிப்பா தயாரிப்பாளர் எல்லாம் தயாரிப்பாளர் சங்கத்தின் வந்துட்டு இணை செயலாளர் சண்டைக்கு வர்றாரு. தயாரிப்பாளர் இல்லாம இல்ல, தயாரிப்பாளர் தான் அப்பா. அதனால வந்து தயாரிப்பாளர் இல்லாம ஒரு இயக்குனர் இல்ல, எழுத்தாளர் இல்ல, யாரும் எந்த டெக்னீஷியனும் கிடையாது. அதுக்கு நான் தலை வணங்குறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல வந்து எல்லாரையும் வந்து அப்படி கை தூக்கி, தயாரிப்பாளரையும் சரி இயக்குனரையும் சரி அத்தனை நடிகர்கள் அத்தனை பேரையுமே தூக்கி அப்படி கொண்டு போய் அப்படி வெளிச்சம் போட்டு காட்டி மக்கள் மத்தியில கொண்டு போய் நிறுத்துறது ஊடகம், பத்திரிகை, நம்ம மீடியா மக்கள். அவங்களுக்கு நம்ம தலை வணங்கணும் ஃபர்ஸ்ட். அதனால அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ இந்த படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் டைகர் வெங்கட் அவரை பத்தி நான் கன்னடத்துல நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் கன்னடத்துல சீரியல் பண்ணியிருக்கேன், கன்னடத்துல படம் பண்ணியிருக்கேன். ஸோ கன்னட படம் பண்ணும்போது கூட அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா தண்டுபாளையம்னாவே அங்க ஃபேமஸ். சின்ன உதாரணம் சொல்லணும்னாவே தண்டுபாளையம் அப்படின்னாவே வந்து ஒரு ஒரு பயமான ஒரு விஷயம். மரண பயம்னு போட்டாரு பாருங்க, மேல போட்டிருக்காரா, மரண மாஸ், கரெக்டா மரண மாஸ் போட்டிருக்காரு. அந்த மாதிரி இந்த மரண மாஸ், அந்த பயம் வந்து டைகர் வெங்கட் சாருக்கு ஒரு பெரிய பிரபலமான பேரு. ஸோ இந்த தண்டுபாளையத்துடைய முதல் வெர்ஷன், செகண்ட் வெர்ஷன் எல்லாமே ஒரு பயமுறுத்தின மாதிரி மிகப்பெரிய வெற்றி, அனைத்து லாங்குவேஜ்ல வெற்றியாச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வெர்ஷன் வந்து இப்போ புதுசா வந்து ஒரு இங்க வந்து நம்ம தண்டுபாளையம் 4 தானே சார், தண்டுபாளையம் இல்ல, அதனால இப்ப தண்டுபாளையம் இப்போ வந்து இப்ப நம்ம கொடுத்திருக்காரு. ஸோ இந்த தண்டுபாளையத்துல வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பூவை புயலாக்கி இருக்காரு. நாங்கெல்லாம் ஒரு பூவா நினைச்சிட்டு இருக்கோம். சோனியா அகர்வால் மேடம் அவங்க கேரக்டர்லாம் பூ மாதிரி தாங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த பூவை வந்து அப்படியே புயலாக்கிட்டாரு. பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, செய்தி போகும்ல. யூடியூப்ல போட்டீங்கன்னா எனக்கே பார்த்துல கால்ஷீட் வாங்கும்போது உதவும்ல. அதனால அடுத்து பாத்தீங்கன்னா எங்க இப்ப நம்ம இவரு கூட சார் சொன்னபோது சொன்னாரு, திடீர்னு திருமதின்ட்டாங்க சார். அவங்க டக்குன்னு வந்துட்டு வனிதா விஜயகுமார் மேடம் வந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு இன்னத்து செல்வின்னு சொல்லுங்கன்னாங்க. அந்த கதை கெத்து, அதான் விஜயகுமார் மேடம் கெத்து.
அது அத்தனை பேர் இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலையே கிடையாது. நம்ம தான் எங்க ஹீரோ, நம்ம தான் எங்க லேடி சூப்பர் ஸ்டார். அந்த கெத்து இல்ல இல்ல, நீங்க எல்லாரையும் பட்டம் அவங்களுக்கு தேடி கொடுங்க, மற்றவங்க கொடுக்கறது தானே, அதனால கொடுக்குற வச்சுக்கலாம் நீங்க. அதனால இந்த கெத்து தான் அவங்கள வந்து ஒரு குடும்ப பெண்கள் கூட பாத்தீங்கன்னா, நான் சில எங்க பக்கத்து வீட்டுல கூட நான் கேட்டேன், ஒரு நாள் வந்துட்டு இவங்க இந்த ஒரு ப்ரோக்ராம்ல வந்து பண்ணும்போது ரொம்ப போல்டா பேசி பயங்கரமா வந்துட்டு இது பண்ணுவாங்க. இந்த அம்மாவை பத்தி ஒரு கெத்தா பேசி ஒரு பாப்பா. அதனால அவங்களுக்கு இந்த நேரத்துல வந்துட்டு நம்ம நிச்சயமா செல்வின்னு சொல்றதுல நம்ம பெருமைதான் அது. அதனால செல்வி வனிதா விஜயகுமார் அவர்களே, அடுத்ததாக தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் சவுந்தரபாண்டி அவர்களே, திரைப்பட PRO சங்கத்தின் தலைவரும் தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் அன்பு பெரியவர் கவனிக்கல, தமிழ்நாடு PRO சங்கத்தின் தலைவர் அன்புக்குரிய பெரியவர் விஜயமுரளி அவர்களே, ஏன்னா எனக்கு ஒரு உதாரணம் சொல்லி ஆகணும், காமெடியா இருந்தா பரவாயில்ல, தப்ப சொல்லி ஆகணும். அப்படியே சால்வை கொடுத்துட்டே வர்றாரு வெங்கட் PRO ப்ரொடியூசர் கொடுக்குறாரு. நாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம். இவர் சொல்றாரு மங்கைக்கு தான் மங்கைக்கு சால்வை கொடுப்பாரு பாருங்க அப்படின்னாரு. நான் அப்படியே சரி நம்மளும் சரி ஒரு யோகம் வருது போல இருக்குது, டக்குன்னு வனிதா விஜயகுமார் மாட்டுக்கு நம்ம தான் போடணும் அப்படின்னு அப்படியே மைண்ட்ல அப்படியே ஓடிட்டு இருக்கு எனக்கு. அடுத்து பார்த்தா அங்க வந்து அந்த உங்க கதாநாயகி மேடம் அங்க இருக்காங்களே, அந்த மேடத்துக்கு வந்து பார்த்தா டக்குன்னு விஜயகுமார் இவரு நம்ம விஜயமுரளி சால்வை அனுப்பிப்பாரு. உடனே அடா விக்கெட் வீல் போச்சு டக்குன்னு அந்தமா வந்து காலில் விழுந்தாங்க பாருங்க, சந்தோஷப்பட்டேன். ஆஹா, நம்மள இன்னும் இளம் இயக்குனர் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த மேடம் வந்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க பாருங்க, தப்புச்சண்டா அப்பா, பெரியவர் காலில் விழுந்துட்டாங்க, சந்தோஷம். நாம ஒன்றும் இல்லை சேர்த்தா. அதனால வந்துட்டு அவருக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு படம். இது வந்து ஒரு விழிப்புணர்வு படம் தான் நிச்சயமா வந்துட்டு. அதாவது நாளைக்கு இது மாதிரி நடக்கும், உஷாரா இருங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கரு கதை எல்லாமே, சீன்ஸ் எல்லாமே. என்ன ஒரு கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷமா எடுத்திருப்பாரு டைகர் வெங்கட் சாரு. ஸோ அது வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் நிச்சயமா வந்து ஒரு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துற படமா தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து சார் சொல்லும்போது, பழனிக்குமார் SP சார் சொல்லும்போது கூட சொன்னாரு, இது வந்து தண்டுபாளையம் இப்படி ஒரு கேங் இருக்கா இல்லையான்றது கூட ஒரு சஸ்பென்ஸா தான் இருக்கும். ஆனா அப்படி எல்லாம் அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால நாங்க கூட தமிழ்நாடு போலீஸ் கூட ஃபோர்ஸ் போனோம். அதனால வந்துட்டு அப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக சொன்னாரு. ஆனா அப்படி இருக்கிற கேங்கு கிட்ட நம்ம உஷாரா இருக்கணுங்கிறது இவர் ஒரு திரை வடிவத்தில் சொன்னாதான் ஜனங்க கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம டைரக்டர் எடுத்திருக்காரு. அவருக்கு வந்து இந்த நேரத்துல நன்றி சொல்லணும். அதே மாதிரி கிரைம் செல்வராஜ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எப்படின்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் டைரக்டர் எழுத்தாளர்கள்லாம் அவருடைய இதை பாக்குறாங்க, நிறைய யூடியூப்ல அவருடைய பேச்சை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா நிறைய இந்த கிரைம் விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் சீன் பிடிச்சிக்கலாம் நிறைய. அதனால அவரு இந்த சொன்னாரு மாதிரி வனிதா மேடத்தை அக்கா அப்படின்னாரு. அந்த அம்மா அப்படியே ஒரு முறை முறைச்சாங்க, டக்குன்னு முறைக்கலையா, சரி ஓகே. அதனால வந்துட்டு அவர் வந்து அந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை ஒரு டைரக்டர் ஒரு கதாசிரியை கூட வந்துட்டு அவ்வளவு அழகா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கிரைம் விஷயத்தை வந்து அவ்வளவு அழகா அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான், நம்ம கேட்டுட்டு அதுல சீன் பிடிச்சிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கிரைம் செல்வராஜ் சார் வந்திருக்காரு, அவருக்குலாம் நன்றி தான். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ தமிழ்நாடு அரசு திரைத்துறையினருக்கு நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டாக்டர் தளபதி ஐயா அவர்கள் வந்து நிறைய வந்து சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. திரைப்பட கட்டணம், அதாவது வந்து படப்பிடிப்பு தரத்துக்கு கட்டணத்தை எல்லாம் குறைச்சி நிறைய வந்து படப்பிடிப்பு எடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த படப்பிடிப்பு கட்டணத்தை ஏன் நானும் அதுல இருக்கிறதுனால உள்ள போகும்போது தெரியுது, ஏன் நம்ம எடுக்க சொல்றோம். இப்போ வெளியில போய் ஒரு வீட்டை ஷூட்டிங் எடுத்தாவோ, வெளியில ஒரு இடத்துல எடுத்தாவோ கிட்டத்தட்ட 50,000 ஆகுதுன்னா அரசாங்க இடத்துல எடுங்க, அரசாங்க அனுமதி கொடுத்துக்கிற இடத்துல நீங்க எடுங்க. நிறைய இடம் இருக்கு, நீங்க நிறைய உள்ள வந்து நீங்க அதை வந்து நாங்க வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி இடத்துல எடுத்தீங்கன்னா தனியார் இடத்துல எடுக்கிறதுக்கும் அரசாங்கத்து இடத்துல எடுக்கிறதுக்கும் நிச்சயமா 50% 100% இருக்கு. இப்ப நீங்க போயிட்டு ஒரு லொகேஷன் போனீங்கன்னா, ஏலகிரி மலையா இருந்தாலும் சரி, ஏற்காடா இருந்தாலும் சரி, ஊட்டியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா லொகேஷன்ஸ் கம்மி. 10,000 ரூபாய் உங்களுக்கு லொகேஷன் எடுக்கிறீங்க, அதே லொகேஷன் வெளியே போய் எடுத்தா என்ன ஆகுது, 50,000 1,00,000 கேட்கறாங்க. சோ இதெல்லாம் நீங்க பயன்படுத்தணும். இந்த பணம் எங்க போய் வருது, இந்த பணம் நமக்கு தான் திரும்ப வருது. எப்படி வருது, நீங்க தயாரிப்பாளர்கள்
நீங்க கொடுக்குற இந்த இடத்துக்கு அரசாங்கத்துக்கு படப்பிடிப்பு கொடுக்குற அந்த கட்டணம் வந்து 50% வந்து திரைப்பட நலவாரியத்தின் மூலமா எங்களுக்கு திரைப்பட நலவாரியத்துக்கு கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இது அவங்க பணம், துறையினர் பணம். இந்த பணத்துல அரசு வந்து 50% எடுத்துக்கிட்டு மீதம் வந்து இந்த நலவாரியத்துக்கு கொடுத்துட்றாங்க. அந்த நலவாரியத்துல 50% பணத்தை தான் எல்லா கிராஃப்ட் கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற திரைத்துறையில இருக்கிற இயக்குனர்ல இருந்து கேமராமேன்ல இருந்து எல்லா டெக்னீஷியன் ஒர்க்கர்ஸ் அண்ட் நடிகர்ல இருந்து தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், கடைசியா போஸ்ட் ஓட்டர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த நலவாரியத்துல போய் சென்றடையுது அந்த பணம். அதனால வந்துட்டு நான் வந்து என்னுடைய கோரிக்கையாவே வைக்கிறேன். எல்லாரும் வந்து இந்த படப்பிடிப்பு வந்து அரசாங்க இடத்துல நடத்துனீங்கன்னா அந்த பணம் அரசுக்கும் போகும், 50% நமக்கு வந்து அது வெல்ஃபேரா வந்து நலவாரி மூலமா நம்ம எல்லாருக்கும் திரும்ப கிடைக்குது. அதனால வந்துட்டு இந்த நேரத்தில் அதையும் நான் பதிவா இதை செய்து இந்த படம் தண்டுபாளையம் பெரும் வெற்றி அடையும். அதுக்கு சின்ன உதாரணம், நேற்று நைட்டு வந்து எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி என்ன நாளைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் போறீங்களான்னாரு. ஆமா, என்ன தண்டுபாளையம், அது வந்துட்டு நான் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் ஏரியாவுக்குன்னாரு. பேசினாரா என்னன்னு தெரியாது, நான் வேணா நம்பர் தரேன். அதாவது என்னன்னா, ஒரு படம் எடுத்துட்டு யாருமே வியாபாரத்தை கேட்கறதே இல்லை. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், மீடியாக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு திரையுலகம் தெரியும். படத்தை எடுத்துட்டு விற்க முடியாம கஷ்டப்படுற இந்த சூழ்நிலையில அது எந்த ஒரு டாப் விடுங்க, 10 படம் டாப் இருக்கிற ஹீரோஸ் விடுங்க, அதுக்கப்புறம் இருக்கிற எந்த படமே பிசினஸ் கிடையாது. அவங்கவுங்க இண்டிவிஜுவல் திறமையில வைக்கிறாங்க, போராட்டம் தான் எல்லாம் வாழ்க்கை. ஆனால் இந்த படம் வந்து பாருங்க, ஒரு ரிலீஸ்க்கு இன்னும் வரல, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல இருந்து ஒரு கேட்கறதுக்கு வந்து ஒருத்தர் ஆசைப்படுறாரு, ஏதோ ஒரு வாங்குறதுக்கு ஆசைப்படுறாரு. என்னன்னா அவரு ஒரு நம்பிக்கை, இது வந்தா வந்து இந்த படம் ரெவென்யூ வந்துடும் நமக்கு அப்படிங்கிற ஒரு லெவல்ல ஒரு கேட்கிறாருன்னா இந்த படம் அந்த சூழ்நிலை இருக்கு. அதனால இப்படி ஒரு நல்ல படத்தையும் வியாபாரத்துக்கு உண்டான இந்த படத்தையும் கொடுத்திருக்கிற தயாரிப்பாளர், இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், சிறப்பாக நல்ல தகவல்களை வழங்கிய அரிராஜன் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்கள். வணக்கங்க. இன்னைக்கு சின்ன படம் எடுக்கிறது உண்மையாகவே பெரிய கஷ்டங்க. இன்னைக்கு போஸ்டர் பார்த்தேங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது உண்மையாக அட்ராக்ஷனாக இருந்தது. அரிராஜன் சொன்ன மாதிரி நிச்சயமா நானும் பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட் போயிருந்தேன். நிச்சயமா வியாபாரம் படம் வெற்றி பெறும். படம் வெற்றி பெற வாழ்த்துறேங்க. நன்றிங்க. PRO யூனியன் தலைவர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் மற்றும் பிலிம் சேம்பரின் செயற்குழு உறுப்பினர் விஜயமுரளி அவர்கள். தடுமாறினாலும் கரெக்டா பேர சொன்ன வெங்கட்டுக்கு நன்றி. இந்த படத்தோட PRO வெங்கட் அவர்களுக்கு அரவிந்த் தாஸ் அவர்களை சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக டிசைனர் வெங்கட் அவர்களை மேடைக்கு வெங்கட், ஏன்னா இந்த படமே வெங்கட் கியூப் மாதிரி ஆயிப்போச்சு. டிசைனர் வெங்கட், PRO வெங்கட், அப்புறம் டைரக்டர் வெங்கட், அவரே தயாரிப்பாளர், ஆர்டிஸ்ட் சப்ளையர் வெங்கட், யாரும் பங்கு கேட்காதீங்க. அடுத்ததாக விஜய் அவர்களை மேடைக்கு வைக்கிறோம். மீடியேட்டர் விஜய், அவருக்கு டைரக்டர் அரவிந்த் ராஜ் அவர்கள் சாலை அனுப்பார்கள். இணை இயக்குனர் ராகவன் அவர்களுக்கு சவுந்தர் அவர்கள் சாலை அனுப்பார்கள். இன்னொரு இணை இயக்குனர் பாலா அவர்களுக்கு சவுந்தர் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். அடுத்ததாக வெங்கட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் கிளாமர் சத்யா அவர்களுக்கும்
உதயா அவர்களுக்கும் இப்பொழுது ஹரிராஜன் அவர்களும் சவுந்தர் அவர்களும் சாலை அணைப்பார்கள். ஹரிராஜன் சத்யா அவர்களுக்கு, சவுந்தர் உதயா அவர்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா இந்த வாய்ப்புகளும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல சமயம் சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்கும் போது நம்ம பாராட்டுறதோ வாழ்த்துறதோ ஒரு கடமையா வச்சுக்கணும். ஏன்னா அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம கூடவே இருந்தோம், நம்ம வேலை செஞ்சோம், நமக்கு இன்னும் ஸ்டேஜில் கூப்பிட்டு மரியாதை செய்யலன்னு ஒரு மனசு வருத்தப்படக்கூடாது. அப்படி வருத்தப்பட்ட ஒரு 2 நாள் கம்மியா ஓடும், 100 நாள் ஓடுற படம். அதுக்காக வேண்டியதான் அது. மேடையில் அமர்ந்துள்ள திரையுலக பிரம்மாக்களுக்கு முதல் வணக்கம். அடுத்ததாக பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, வியாபார தொடர்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஏன்னா இன்னைக்கு இந்த தண்டுபாளையம் படத்தோட டைரக்டர் வெங்கட் ஏற்கனவே நம்ம விஜய் ஏவி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. தண்டுபாளையம் படத்தோட முதல் பார்ட் நம்ம தேனாண்டால் பிலிம்ஸ் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்துக்கு நானும் சத்யாவும் தான் பிஆர்ஓ இருந்தோம். அடுத்து 2வது படத்துக்கு வாழ்த்தி பேச வந்தேன், 3வது படத்துக்கு வாழ்த்தி பேச வந்தேன். இப்போ இந்த 5வது பார்ட்னு நினைக்கிறேன். அதான் இது தொடர்ந்து தண்டுபாளையத்துக்கு எனக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. நீங்க ராபரியில தொடர்பு இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஸோ அந்த வாழ்த்தி பேசுறது தொடர்பு இருக்கு. அதனால அது ஒரு ஒரு பாக்கியமா நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த விதி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. யாரா இருந்தாலும் நமக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த நடக்கலன்னா அது நடக்காது. ஆனா அது நடக்கிறது நம்மளோட பிஹேவியரை பொறுத்து இருக்குது. இப்ப காவல்துறை அதிகாரி பேசிட்டு போன மாதிரி இந்த படமும் அது மாதிரிதான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற படங்கள் தான் இது. வயலன்ஸ் அதிகமா இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது. நாம என்னென்னலாம் தப்பு பண்றோம் கூட இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வீட்டை வெளியூருக்கு போறோம்னா ஒரு வீட்டை பூட்டுக்கு மேல போட்டு நல்லா பூட்டி இழுத்து பார்த்துட்டு ஜன்னல் எல்லாம் அடைச்சிட்டு போயிட்டு பார்த்து திருட்டு போயிருந்தோம்னா அது பேரு விதி. என் வீட்டை எவன் திருடுறான் பாத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்து போட்டு போனோம்னா அதுக்கு பேர் கொழுப்பு. ஸோ 2க்குள்ள வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால அந்த விதியை நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அந்த விதியை சரியான நேரத்தில் நம்மளை காப்பாற்றுறது காவல்துறைகிட்ட தான் இருக்கு. நம்ம ஆனாமனா போலீஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்கிறோம். இப்போ டைரக்டர் வெங்கட் பேசும்போது சொன்னாரு, போலீஸ் நமக்கு தெரிஞ்சது தெரியாத விஷயங்கள் நிறைய பண்ணி மக்களை காப்பாத்திட்டு இருக்காங்கனால அது 100க்கு 100 உண்மை அது. ஆனா ஒரு போலீஸ் துறை மட்டும் ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வைக்கிறான்னு வச்சுங்க, ஒரு 2-3 தேதி இத்தனை மணிக்கு 2லேருந்து 3 மணிக்குள்ள எந்த குற்றம் நடந்தாலும் கேஸ் கிடையாதுன்னா எவ்வளவு கொலை நடக்கும், எவ்வளவு கற்பழிப்பு நடக்கும், எவ்வளவு ராபரி நடக்கும்னு பாருங்க. ஸோ அதனால நம்ம முதல்ல அவங்களுக்கு தான் நம்ம அதாவது பார்டர்ல ஆர்மி நாட்டை காப்பாத்துற மாதிரி உள்ளூர்ல போலீஸ் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எப்பயுமே அவங்கள எல்லா துறையிலும் சில விஷயங்கள் நடக்கத்தான் எந்த துறையில தான் இல்லை. அதுக்காண்டி ஒட்டுமொத்தமா காவல்துறை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஸோ முதல்ல இந்த படத்துல காவல்துறைக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இந்த மாதிரி அவேர்னஸ் உள்ள படங்கள் இப்போ ஒரு கிரைம் செல்வராஜ் பேசும்போது சொன்னாரு, திறன் அதிகாரத்தை பத்தி சொன்னாரு. அதுல இதே மாதிரிதான் நான் ஒவ்வொரு இடமா போய் கண்டுபிடிச்சு குற்றவாளிகளை கொண்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி தண்டுபாளையத்திலையும் அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி படங்கள் நல்லா ஓடணும், அது திரையரங்களை மக்கள் போய் பார்க்கணும். அது அப்படிங்கிறத இந்த படக்குழுவினரோட ஒரு நோக்கம், அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதான் படங்கள் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் ஓடிச்சுனா தான் பெருசா ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தில் நடிச்சிருக்க வனிதா விஜயகுமாரும் சோனியா அகர்வாலும் ஒரு படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி பிர்லா போஸ் நடிச்சிருக்கிறாரு நினைக்கிறேன். வழக்கமா நம்ம சொர்க்கோ கரையில தான் கோட்டு சூட்டு போட்டு வெயில் காலத்துல வருவாரு. இன்னைக்கு பிர்லா போஸ் வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கொஞ்சம் ஆரம்பத்துல இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் சுறுசுறுப்பா உட்காந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோன்னு அப்படியே சவுண்டு பண்ணாங்க. நம்ம சிங்கர் லட்சுமி ஜெயின் நினைக்கிறேன், அப்படி எடுத்து விட்டவொடனே பாடினோன்னு எல்லாம் சுறுசுறுப்பா இருந்துச்சு உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த ஆலியா நான் இதான் ஃபர்ஸ்ட் படம். நான் ப்ரொமோஷனுக்கு வர்றது மீடியாக்காரங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நடிச்ச படத்துக்கு யாருமே வர்றதில்லை. அதுக்கு முதல்ல நம்ம வனிதா விஜயகுமாருக்கும் சோனியா அகர்வாலுக்கும் ஆலியாவுக்கும் நான் கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம்.
ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால சரி, டிவிலையும் சரி, பேப்பர்லயும் சரி, எல்லாத்துலயும் இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஃபேஸ்புக்ல இருந்து எல்லாமே பப்ளிசிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஆர்டிஸ்ட் இப்போ இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் அந்த அளவுக்கு நடந்திருக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கும் கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கோம். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 பேர் மட்டும் சாலை போட்டுறோம். திரு கோவிந்தராஜர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் நாராயண அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். டாக்டர் தினேஷ் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களுக்கு முக்கியமா ஒருத்தர் சொல்ல மறந்துட்டேன். நம்ம நந்தனம் கலைக்கல்லூரி பேசுறோம். இயக்குனர் அரவிந்தா சார் அவர்கள். அடுத்து நாராயண அவர்களுக்கு. கிட்டத்தட்ட இங்க வந்திருந்த ஒரு 100 பேருக்கு சாப்பிட போட்டோம். இன்னும் கொஞ்சம் பேர் தான். டாக்டர் தினேஷ் பாபு அவர்களுக்கு. அதாவது நம்ம நந்தனம் கலைக்கல்லூரி பேராசிரியர் நம்ம சொர்க்கோ கர்ணன் இருக்காரு இல்லையா, இவர் சினிமாவுக்கு அப்பாற்பட்ட நிறைய சமூக சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. சிட்டியில ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிற ஒரு டிரைவருக்கு அவரோட தமிழ் ஆர்வத்தை பயன்படுத்தி அவருக்கு டெய்லி டீச்சிங் கொடுத்து அவரே ஒரு டாக்டர் பட்டம் பெற அளவுக்கு தயார்படுத்தி வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இவர் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸுங்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகிற ஒரு கேரக்டர். அது மீடியாக்காரங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறீங்க, உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இவர் உலக தமிழ் மாநாடுகள்ல இவர் கவிதை நிறைய இடம் பெற்றிருக்குது. அது தங்கப்பை நான் வாங்கினேன், பரிசு வாங்கினேன் அவரே சொல்லிட்டாரு. சொல்லாத ஒரு விஷயம், திருப்பதி படத்துல அஜித் குமார் கூட நடிச்சது. அவரை கூப்பிட்டு வந்து 5 பேர் கைத்தட்டு இருக்கீங்க, அதுக்கு நன்றி. அப்புறம் நம்ம மங்கை ஹரிராஜன், அவர் சின்னத்திரையில மங்கை ஹரிராஜன் பேர் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாது. சன் டிவி வந்த புதுசுல மங்கைன்னு ஒரு சீரியல் மிகப்பெரிய ஃபேமஸ் லேடிஸ் மத்தியில. அதோட டைரக்டர் இவர் தான். அதுல இருந்து அந்த மங்கையை ஒரே சொந்தமா கொண்டாடிட்டாரு, மங்கை ஹரிராஜன்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணாரு. ஐயர் ஐபிஎஸ்ல இருந்து நிறைய பொள்ளாச்சி மாப்பிள்ளை அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணாரு. அந்த ஆக்டிவிட்டிஸ்ல கொஞ்சம் சோசியல் அவேர்னஸ் உள்ளவர். அவர் இப்ப அடுத்து சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவரா போட்டி போட போறாரு. உங்களுக்கு எல்லாம் யாருக்காவது ஓட்டு அவரை போட்டு ஜெயிக்கவங்க. நன்றி. நன்றி சார். இன்னும் ஒரு சார் ரமேஷ் அவர்களுக்கு மங்கை ஹரிராஜன் சார். நன்றி சார். அடுத்தது நம்ம தாவலோடு எதிர்பார்த்திருக்கும் வனிதா விஜயகுமார் அவர்கள். Very nice to see you as always. And மேடையில் அமர்ந்திருக்கோம் எல்லாருக்குமே வணக்கம், நன்றி. நிறைய நல்ல விஷயங்கள் அப்ரிசியேஷன் வந்தது, அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வரும்போது ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா தமிழ் ஆர்டிஸ்ட்க்கு, அதாவது தமிழுங்கிறது மொழி தமிழன் இல்லை. இப்போ சோனியா அகர்வால் அகர்வாலா இருக்கலாம், ஆனா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நடிகை தான். ஷீ இஸ் டோட்டலி அ தமிழ் கேர்ள். ஸோ நம்ம இங்கேயே உட்காந்து தமிழ்நாடை நம்பி தமிழ் இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு பெரிய வாய்ப்புகள் வர்றதில்லை. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இண்டஸ்ட்ரி ரீஎன்ட்ரி ஆஃப்டர் பிக் பாஸ் நிறைய படங்கள், கிட்டத்தட்ட 25 ஃபிலிம்ஸ் ஹேவ் கம்ப்ளீட்டட் இன் த பாஸ்ட் 2 years.
இத்தனை படங்கள் நான் பண்ண நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே படங்கள் இப்போதான் ரிலீஸ், ஒரு சிலது ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, ஒரு சிலது எண்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில், அந்த மாதிரி நிறைய விஷயம், நிறைய படங்கள். ஆனா இந்த 25 படங்கள்ல கூட நான் எதிர்பார்த்த மாதிரி நெகட்டிவ் பண்றேன், பாசிட்டிவ் பண்றேன், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ், போலீஸ், நிறைய போலீஸ் ஆக்சுவலி, அண்ட் லாயர், எல்லா விதமான ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் கலர் கண்டிப்பா எனக்கு வருது. ஆனா வந்து ஒரு நேட்டிவிட்டியான ஒரு சப்ஜெக்ட்ல, அந்த ஒரு நேட்டிவிட்டி நம்ம பார்த்து வளர்ந்த சினிமா, 90லலாம் நாங்க பார்த்த சினிமா, இன்னைக்கு அந்த மாதிரி படங்கள் ரொம்ப கம்மியா தான் எடுக்கிறாங்க. ஆனா எப்போ அந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் கண்டிப்பா அது வந்து வெற்றி அடையுது. ஆனா அதுக்கான டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. அந்த காலத்துல வந்து எஸ்பெஷலி ஐ திங்க் உங்க எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும். நான் வளரும்போது அம்மா அப்பாவோட டேடியோட எவ்வளோ ஷூட்டிங்ஸ் நான் போயிருக்கேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சி, எங்களது சம்மர் ஹாலிடே, எந்த ஹாலிடே இருந்தாலும் அந்த அந்த பெல்ட்டில் தான் வந்து இருப்போம். ஏன்னா ஏதோ ஒரு ஷூட்டிங்ல இருப்போம். ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. ஸோ ஐ ஃபேசினேட்டட் பை இட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கிற ரோல்ஸ், அவருக்கு அந்த கெட்டப், அதே மாதிரி ராதிகாக்கா அந்த டைம்ல எல்லாம் என்ன ரோல்ஸ், என்ன படங்கள். இன்னைக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, பட் இன்னைக்கு பெண்களுக்கு வேற மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. மொத்த வேட்டையும் தூக்கி அந்த லேடி மேல போட்டுடுறாங்க. அதுல நிறைய வந்து வெற்றி அடைய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுல அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு ராவா, ஒரு நேட்டிவிட்டியான ஒரு கெட்டப்ல, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது? சாரி டு சே, ஆனால் நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட்க்கு கிடைக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகைகளுக்கு கிடைக்கல. ஸோ எனக்கு அது உள்ளுக்குள்ள உறுத்திட்டு தான் இருந்தது. இந்த படம் வந்தப்போ வெங்கட் சார் வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. சொன்னப்போ எனக்கு இன்ட்ரீக் ஆச்சு. ஏன்னா எனக்கு இந்த படம் பத்தி பெருசா தெரியல. பட் அவர் தண்டுபாளையம்னு நான் ஏதோ ஊர் பேரு, ஸோ ஏதோ நேட்டிவிட்டின்னு சொல்லி நம்பிட்டேன். நான் அப்படி மிஸ்லீட் ஆனேன் ஆக்சுவலி. இவ்வளோ நோட்டோரஸான படத்துல அதுல ஒரு கேங் லீடரா என்ன போட்டு அது வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது ஓகே, ஆனா பண்றது நானு. இது கேஜிஎஃப் படத்துல சொல்ற மாதிரி வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ், ஐ டோன்ட் லைக் வயலன்ஸ் பட் வயலன்ஸ் லவ்ஸ் மீன்ற மாதிரி கரெக்டா வந்து எனக்குன்னு அட்ராக்ட் ஆகுது சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியில. பட் அந்த கான்ட்ரவர்சியுமே ஒரு பாசிட்டிவிட்டியில இன்னைக்கு பப்ளிசிட்டி ரொம்ப 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 முக்கியம். வெங்கட் சார் வந்து சொன்னப்போ எனக்கு கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, பண்ணாத கேரக்டரா இருந்தது. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா வித்தவுட் மேக்கப், கொஞ்சம் டல் மேக்கப், கொஞ்சம் டார்க்காவே போட்டு, கொஞ்சம் அந்த மாதிரி கெட்டப், அந்த ப்ரீவியஸ் படங்களோட ரெஃபரன்ஸை நானே எடுத்து பார்த்தேன். அவங்க பண்ணியிருந்தது ரொம்ப ராவா, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் சோனியாவோட காம்பினேஷன் சொன்னாங்க. நான் வந்து சோனியா, டு பி வெரி ஆனஸ்ட், ஐ அப்ரிஷியேட் ஹர் அ லாட். ஏன்னா நான் ஒரு 2-3 சப்ஜெக்ட் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் வந்து ஈவன் இன் தெலுங்கு, பேர் சொல்ல விரும்பல, ஆனா என்னோட காம்பினேஷன் அந்த ஆர்டிஸ்டுக்கு ஈக்குவல் அப்படின்னும் போது அவங்க பண்ணல. ஏன் அப்படின்னா விமனுக்கு வந்து ஜென்ரலாவே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. பொம்பளைங்க நம்மளே ஒத்துப்போம், கண்டிப்பா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, ஒரு போட்டி பொறாமை இருக்கு. யார் பெட்டரா பண்ணுவோம் அப்படிங்கிற போட்டி பொறாமை வந்து என்னைக்குமே வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும். ஒரு நல்ல படம் அமையும். நீங்க பார்த்த இந்த ட்ரெய்லர் அதுதான், நீங்க பாக்குற இந்த போஸ்டர் இதுதான். நிறைய பேர் எனக்கு ஒரு சில பெரிய டைரக்டர்ஸ் வந்து இந்த ரீசன்ட் அவங்க ஃபர்ஸ்ட் போஸ்டர் அடிச்சாங்க, அப்புறம் இப்போ ஐ திங்க் போஸ்டர் திரும்பி அடிச்சிருக்கீங்க, நான் பார்க்கல. அதுதான், நான் ஊர்ல இருந்து நான் ஆக்சுவலி இன்னைக்கு தான் வந்தேன். ஸோ அப்போ இந்த போஸ்டர் பார்த்து எனக்கு ஒரு 4-5 மிகப்பெரிய டைரக்டர் இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிறவங்க, நாட் பழைய டைரக்டர், இன்னைக்கு இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஒரு டைரக்டர் வந்து நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் டி நகர்ல, அந்த போஸ்டரை எவ்வளோ எமோஷன் இருக்கு, எவ்வளோ ஒரு காம்பினேஷன் இருக்கு, 2 பேருக்கு இடையில ஒரு கெமிஸ்ட்ரி,
அண்ட் அந்த பிளட் அந்த தோரணை அந்த ஒரு ஆக்ஷன் ஸ்டில் எடுத்தது போட்டோகிராஃபருக்கும் நன்றி. they has taken a brilliant photographs. ஸோ அவங்க வந்து அதை சேலஞ்சா எடுத்து நான் வனிதாவோட பண்றேன், let us do it together ன்னு சொல்லி நாங்க ஸ்பாட்ல we know each other. ரொம்ப வருஷமாவே எனக்கு சோனியாவை தெரியும். பட் ரொம்ப சாஃப்டான கேரக்டர். சொன்ன மாதிரி ஒரு பூவை வந்து புயலா காமிச்சிருக்காங்க. என்னையாவது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இது மாதிரி வரலன்னு தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. பட் சோனியா இஸ் நாட். நானே சோனியாவா அப்படின்னு நினைச்சேன், மிரண்டு போயிட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஆஹா, எனக்கு கூட அவ்வளவு தைரியம் இல்ல. அந்த கத்திய வச்சுட்டு கழுத்த இருக்கிறதெல்லாம் நான் பயப்படுறேன், ஏதாவது ஆயிடுமோ, தம்மி கொடுங்கப்பா பார்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அவங்க பயங்கர தில்லா கான்ஃபிடென்ட்டா பண்ணாங்க. அண்ட் தட் கேவ் மீ ஆல்சோ அவங்க சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான். ரெண்டு ஆக்டர்ஸ்குள்ள ஈக்குவலா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர் பண்ணணும், அதே மாதிரி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதுனா அவங்க என்ன ஒரு டவுட் கேட்டாங்கன்னா நான் உடனே அவங்களுக்கு ஷி ட்ரஸ்ட் மீ. அதே மாதிரி நான் இஸ் திஸ் ஓகே அப்படின்னா ஷி வில் டெல் மீ. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த படத்துல வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வருஷமா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த படத்துல இப்படி ஒரு கேரக்டர்ல ரெண்டு பேரோட காம்பினேஷன் அமையும்னு நினைக்கல. நான் சொன்ன ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து எனக்கு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திரும்பவும் ராதிகாவை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த காலத்துல இருந்த ராதிகாவை திரும்பியும் அங்க போஸ்டர்ல இந்த யங்கர் ராதிகாவை பார்த்த மாதிரி இருந்தது. அது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். பிகாஸ் ஐ எம் அ பிக் ஃபேன் அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. அண்ட் இந்த காம்பினேஷன் வந்து விஜயகுமாரும் சரத்குமாரும் கொடுத்த வெற்றி படங்களோட வரிசையில இந்த படம் ஒரு 2 ஹீரோயின்ஸ் அப்படி நின்ன மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப அகெயின் பெருமையா இருந்தது. பிகாஸ் எங்க அப்பாவோட அந்த வரலாறை வந்து இஃப் ஐ எம் ஏபிள் டு கண்டினியூ, அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த வெங்கட் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கொடுக்கும்போது எனக்கு அதோட பெரிய வேல்யூவா எனக்கு தெரியல. டிஃப்ரெண்டா ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. கெட்டப் ஒரு ஆர்டிஸ்டா என்ன நினைப்போம், பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு. பண்ணும்போது தான் தெரிஞ்சது, மை காட், இவ்வளோ சைக்கோயிசம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த உலகத்துல. நம்ம ஒரு நியூஸ் படிக்கும் போது இது என்னது, இது நான்சென்ஸ், இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையா நடக்குது. இங்க சொன்னாங்க இந்த மாதிரி போலீஸ், தமிழ்நாடு போலீஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி கேசஸ் இருக்கு. நினைக்கும் போதே வந்து இட் இஸ் வெரி ஸ்கேரி. பட் ஆன் அ குட் நோட், இந்த படம் வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கணும். ஏன் அப்படின்னா டெஃபினெட்லி பீப்புள் ஷுட் நோ ஹவு டு பி கேர்ஃபுல். பாதுகாத்துக்கணும். அவங்க வந்து கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். லைஃப்ங்கிறது அவ்வளவுதான். ஸோ அந்த உஷார் இருந்துச்சுனாலே வி கேன் எஸ்கேப் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் ஆக்சுவலி தாய்லாண்டில் இருந்தேன். ஜென்ரலாகவே இப்போல்லாம் யாராவது எனக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எங்கே இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்களா பேங்காக்ல இருக்கீங்களான்னு தான் கேட்குறாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிகம் மை செகண்ட் ஹோம் ஃபார் பிஸ்னஸ் ரீசன்ஸ், திஸ் தட் எல்லாம். பட் இப்போ நான் போனது வந்து அகைன் ஒரு நல்ல விஷயம். கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஷூட்டிங்காக தான் போயிருந்தது. அது வந்து ஒரு லொக்கேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வெங்கட் சார் ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்கு அப்படின்னு. நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி நான் என் பொண்ணு ஜோவிகா 2 பேருமே போயிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் வர்ற பிளானே இல்லை. 1 வே டிக்கெட் போட்டு தான் நான் போனேன். ஸோ படம் முடிச்சுட்டு தான் வர மாதிரி பிளான், ஃபுல் ஷூட்டிங் அங்கே. ஸோ நான் வந்து எனக்கு வர முடியலன்னு சொல்றதுக்கு விட எனக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். எந்த படம் நம்ம பண்ணாலும் நம்ம வரணும், உங்களெல்லாம் சந்திக்கணும். இதுதான் சந்தோஷம். ஸோ அந்த ஒரு விஷயம் நான் வந்தா நல்லாவும் இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணப்போ நான் சொன்னேன், சரி நீங்க டிக்கெட் போடுங்க நான் வரேன் அப்படின்ட்டு. இம்மிடியட்லி நவ் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் த டிக்கெட்ஸ். உங்களுக்கே தெரியும், ஹாலிடே டைம்ல எல்லாருமே பேங்காக் போறாங்க, கூட்டமா போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க டிக்கெட் போட்டு என்னை வரவழைச்சு திரும்பி அனுப்புறாங்க. ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன், உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் போதே நல்லா இருக்கு. ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.
தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் இயக்குனர் ஆர் அரவிந்தர சார் அவர்கள். மேடையில் வீட்டிற்கும் கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய நண்பர் வெங்கட் அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். வெங்கட் மூவிஸ் சார்பாக திரு வெங்கட் அவர்கள் தண்டுபாளையம் என்ற இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறார். செதுக்கி செஞ்சிருப்பாருங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா இதை ஏற்கனவே ஒரு தடவை தெலுங்குல பண்ண, கன்னடாவில் பண்ண, இப்போ தமிழில் பண்ணுறேன்றாரு. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் சார், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆஸ் எ டைரக்டராக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணிட்டு கூட பேட்ச் ஒர்க்குன்னு போவோம், பண்ணிட்டு இந்த சீனில் இந்த இடத்துல ஒரு க்ளோஸ்அப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல தடவை பண்ணி பார்த்துருக்கீங்க. அதனால் நிச்சயமாக இந்த மூவி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். நான் வரும்போது நான் கூட தண்டுபாளையம்னா எனக்கு தெரியல, தண்டுபாளையம்னா என்னங்கிறத பற்றி. இப்போ இங்கே வந்தோடனே தான் சின்னதாக ஒரு பயம் வருது. மேடம் சொன்ன மாதிரி என்னடா இது செல்வராய் சார்லாம் சொல்கிறத பார்த்தோம். நான் ரொம்ப ரசிகன் சார் உங்களுக்கு, அப்படி பார்ப்போம் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம். என்னடா இது நம்ம எங்கேயோ சிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு துணிச்சலான ஒரு முயற்சி. அதோடு மக்களுக்கு விழிப்புணர்வு தருகிறார் என்று 2 காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் பாராட்டிய போது உண்மையிலேயே நான் பெருமைப்பட்டேன். ஏன்னா சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின் மட்டுமல்ல, நிச்சயமாக இது மாதிரி விழிப்புணர்வை அதை என்டர்டெயின்மெண்டோட சேர்த்து மரண மாசு ரசிகர்களுக்கு மட்டும்னு போட்டிருந்தாரு. மரண மாசு உள்ளவங்க தான் இந்த படத்தை பார்க்க முடியும். ஏன்னா மாசுங்கிறதே பெரிய விஷயம், அதுல இது மரண மாசு. அதே மாதிரி இந்த காம்பினேஷன் நம்ம வனிதா மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமா இருந்தது. எனக்கு என்னவோ தெரியல, அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு பேக்கை தூக்கிட்டு வர மாதிரி ஒரு ஸ்டில்லு. அதை பார்த்த உண்மையில எதனால வந்தது, ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அஜித் சாரும் அர்ஜுன் சாரும் டக்குன்னு ஞாபகம் வந்தாங்க, மங்காத்தா ஞாபகம் வந்தது எனக்கு. ஏன் வந்ததுன்னு தெரியல. 2 பேரும் பேக்கை தூக்கிட்டு வரும்போது என்னடா இது 2 பேரும் சேர்ந்து அடிச்சு பேக் எடுத்துக்கிட்டு வராங்க போல இருக்கே படம்னு. அந்த தாட் வந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி சார் அது. ஏன்னா மங்காத்தாங்கிறது எவ்வளவு பெரிய வெற்றி படம். அஜித் சார், அர்ஜுன் சார் கேட்க வேண்டாம். அந்த லெவலுக்கு இன்னைக்கு செல்வி வனிதா அவர்களும் சோனியா அகர்வால் அவர்களும் வரப்போறாங்க. உண்மையிலே இது ஒரு அவங்க சொல்லும் போதே அது அற்புதமா தெரிஞ்சுது. அதாவது ஆண்கள், அதாவது ஹீரோஸ் 2 பேரை வச்சு நம்ம காம்பினேஷன் நிறைய பண்ணுவோம். யாரை போடலாம் இது 2 பேரும் சேர்ந்து பண்ணா. ஏன்னா நாங்களே பண்ணோம் இணைந்த கைகள், அருண் பாண்டியன், ராம்கி, நிறைய அந்த மாதிரி அந்த காம்பினேஷன் பண்றது ஹீரோஸை வச்சு பண்ணுவோம். ஆனால் இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயின்ஸை வச்சு இப்படி அற்புதமான ஒரு காம்பினேஷன், அதுலேயும் அவங்க 2 பேரும் எவ்வளோ விட்டு கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பேசும்போதே தெரிஞ்சுது. எல்லாமே ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்குது. அதனால இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும். வெங்கட் சாருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். போட்டோகிராஃபி ரொம்ப அற்புதமா இருந்தது, பார்க்கறதுக்கு அழகா இருந்தாங்க. அவங்க பாடணும்னு பயம் வந்துடுச்சு. அந்த மாதிரி மாமோய் அப்படின்னாங்க. எனக்கு வரல குரலா, இல்ல கால் பொங்கு கூட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமா இருந்தது. பாட்டு சாரே எழுதியிருக்காருன்னு சொன்னாங்க. நான் எப்போதும் சொல்ற மாதிரி தான் மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த படத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா இது ஒரு பொறுப்பான ஒரு நல்ல விஷயத்தை அவர் மக்களுக்கு சொல்லியிருக்காரு. வீட்டை பூட்டிட்டு போகணும், இதெல்லாம் கேட்கும்போது என்னமோ பெரிய விஷயம் உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க, சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா சார் பேசும்போது கூட சொன்னாரு, இதுக்கு மேல நான் சொன்னேன்னா இந்த படத்தை பத்தி நான் நிறைய வெளியில சொல்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு. அதனால உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நிச்சயமா உங்களுக்குன்னு பத்திரிகையாளர்கள் காட்சி நடக்கும், பார்த்துட்டு படத்தை பத்தி நல்லபடியான விமர்சனங்களை நீங்கள் நிச்சயமா கொடுப்பீங்க. கொடுத்து அவருடைய வெற்றிக்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நம்ம எல்லோரும் சார்பாகவும் அவரை இப்பயே நான் பாராட்டுறேன். நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும். தந்த இந்த வாய்ப்புக்கு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.